Good morning, students. So, நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து electron spin, it's an intrinsic property of the electron. அதை வந்து பார்க்க போறோம். The story of the spin of the electron, concept of the spin. அதையும் நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கடுத்து spin உடைய properties, commutation relations for Pauli spin, commutation relations for spin. So, இதை ஃபுல்லாக வந்து இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ எலக்ட்ரான் ஸ்பின் as I said கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் என்ன அப்படின்னா இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி. அது எப்போ அரைஸ் ஆச்சு அப்படின்னா 1920 வந்து ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஆல்கலி ஆட்டம்ஸ் அப்சர்வ் பண்ணாங்க. என்னென்ன ஆல்கலி ஆட்டம்ஸ் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா பொட்டாசியம் தெரியும், சோடியம், சீசியம், இதெல்லாம் வந்து அவங்க ஸ்பெக்ட்ரம் வந்து அப்சர்வ் பண்ணாங்க. அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே டபுளட்ஸாக இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு சிங்கிளாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் வந்து ஹை ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரோமீட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டபுள் லைன்ஸ் தெரியும், டபுளட்ஸ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஸ்டாரை பார்க்குறோம், சிங்கிள் ஸ்டார் தெரியும். ஆனால் பவர்ஃபுல்லான டெலஸ்கோப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஸ்டார் தெரியும், பைனரி ஸ்டார்ஸ். 80% ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து பைனரி ஸ்டார்ஸ் ஆகும். ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி தெரியும், நம்மளுக்கு சிங்கிள் ஸ்டார்ஸாக தான் தெரியும். ஸோ அது மாதிரி வந்து இங்கே ஃபுல்லாக டபுளட்ஸ் இருந்தது. ஸோ அப்போ தான் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் கொஞ்சம் அரைஸ் ஆச்சு. அதுக்கடுத்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், ஸ்பின்லாம் அதுக்கடுத்து லேட்டராக வந்துச்சு, 10 வருஷம் கழிச்சு தான். ஸோ இட் குட் நாட் பி எக்ஸ்பிளைன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர்ஸ். அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா போர் அண்ட் சோமர்ஃபீல்ட் புட் டுகெதர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னர் ஷெல்லை டிஃபைன் பண்ணாங்க. நம்மளுக்கு ஷெல் தெரியும், சப் ஷெல்லை நம்ம டிஃபைன் பண்ணாங்க யூசிங் த கான்செப்ட் ஆஃப் வேரியஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் மல்டிப்ளெட்ஸ், டபுளட்ஸ் மாதிரி, சிங்கிளட், டபுளட்ஸ், மல்டிப்ளெட்ஸ். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இன்னர் ஷெல்க்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஷெல்ஸ், அதுக்கடுத்து சப் ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போர், சோமர்ஃபீல்ட் 2 பேர் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க. இதுக்கடையில் போருடைய ஒரு ப்ரெடிக்ஷன், வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா ஒரு ஆட்டத்தை கொண்டு போய் நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஆட்டத்தை கொண்டு போய் நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறீங்க அப்படின்னா த டைரக்ஷன் இஸ் குவான்டைஸ்ட். ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இவர் கொடுத்தாருன்னு தெரில. டைரக்ஷன் வந்து ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஆட்டத்தை கொண்டு போய் நீங்கள் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு வச்சிங்க அப்படின்னா த டைரக்ஷன் இஸ் குவான்டைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுறாரு. ஸோ இது எப்படி கெஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா ஜீமன் எஃபெக்ட்லேருந்து கெஸ் பண்ணியிருப்பார். ஜீமன் எஃபெக்டில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் இருக்கு, நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறீங்க, ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அக்கராது. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து இவர் என்ன சொன்னார், மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் ஒரு ஆட்டத்தை கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா த டைரக்ஷன் ஆல்சோ இஸ் குவான்டைஸ்ட். ஸோ பர்டிகுலர் டைரக்ஷனில் தான் இது அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுறாரு. லெட்ஸ் சீ அந்த ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு வந்து பார்ப்போம். ஸோ த எக்ஸ்பிளேஷன் த டபுள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்கலி ஆட்டம்ஸ் எக்ஸ்பிளைன் பை த கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரான் ஸ்பின். பின்னாடி வந்து லேட்டராக வந்து இந்த ஸ்பின்னை வச்சு தான் வந்து இந்த டபுளட், மல்டிப்ளெட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. 1922, ஸோ ஸ்டார்ட் பண்ணது 1920. ஓகே, 22 வந்து ஸ்டர்ன் அண்ட் கெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ 2 பேர் வந்து, இவர் வந்து போலண்ட்கார், கெர்லாக் வந்து ஜெர்மன். ஸோ he was from German, இவர் வந்து போலண்ட்கார். ஸோ இவர் வந்து தியரிட்டிஷியன், கெர்லாக் வந்து எக்ஸ்பெரிமெண்டலிஸ்ட். ஓகே, இவர் வந்து தியரிட்டிக்கல் ஒர்க் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி இவர் வந்து கெமிஸ்ட்ரி மேன். he belongs to chemistry. he was a chemist. ஆக்சுவலாக வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து வெல் வெஸ்ட். போலண்டில் வந்து ஸ்டர்ன் வந்து தியரிட்டிக்கல் ஒர்க்கில் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து வெல் வெஸ்ட், அங்கேயே பிஹெச்டி முடிச்சிருந்தார். கெர்லாக் வந்து எக்ஸ்பெரிமெண்டலிஸ்ட், பியூர் எக்ஸ்பெரிமெண்டலிஸ்ட், ஜெர்மன் கார்டு, யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ரான்க்ஃபர்ட். ஸோ நம்ம லைட்டாக அப்புறம் பார்ப்போம். ஸோ அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்பின் இஸ் குவான்டைஸ்ட். இதில் என்ன ஸ்பேஸ் குவான்டைசேஷன் வந்து, ஸ்பேஸ் குவான்டைசேஷன் என்ன மீனிங் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் குவான்டைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1922 எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவங்க பண்ணாங்க. பட் எக்ஸ்பிளேஷன் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 4 இயர்ஸ் கழிச்சு தான் கொடுத்தாங்க. எந்த வருஷம், 1922. ஸோ 101 வருஷத்துக்கு முன்னாடி. எந்த நாள், February 7. இன்னைக்கு என்ன தேதி, February 14. உள்ள இருக்குதுல்ல, February 7th நைட், ஓவர் நைட் வந்து கெர்லாக் வந்து ஓவர் நைட் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணார். ஸோ இதுதான் பியூட்டி. கரெக்டாக வந்து 100 இயர்ஸ் எகோ, 101 வருஷத்துக்கு முன்னாடி February 7 and 8, 7th நைட், ஹோல் நைட் ஃபுல்லாக பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்துச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, பட் அவங்க எக்ஸ்பிளேஷன் கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1926 வந்து உலன்பக் அண்ட் கோல்ட்ஸ்மித்.
ஸோ இவங்க 2 பேர் தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. 4 இயர்ஸ் கழிச்சு தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடிஞ்சு. எந்த இயர்ஸ் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா 1922. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து 4 இயர்ஸ் கழிச்சு தான் கிளியர் கட்டாக வந்துச்சு. ஓகே. ஸ்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா he was a Jew. ஓகே, ஜூஸ் ஃபேமிலி, போலண்ட்காரர். ஓகே. ஸோ அட் தி எண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1943 வந்து he got the Nobel Prize. கெர்லாக் வந்து நோபல் ப்ரைஸ் கிடைக்கல, ட்ரை பண்ணாரு, கிடைக்கல. நம்ம டீட்டெயிலாக நம்ம அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். ஸோ இது த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் ஃபார் த ஸ்பேஸ் கான்டர்சேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ 1922 வந்து அவங்க வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. ஸ்பின் அப்படின்னு சொன்னாங்க. பட் எக்ஸ்பிளேஷன் வந்து சரியாக கொடுக்க முடியல. என்னென்ன ரீசனால் கொடுக்க முடியல? ஸோ ஒன்று வந்து அப்போல்லாம் ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர் வந்து சரியாக வந்து எக்ஸ்பிளேஷனுக்கு வரல. ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, மெயின் திங் வந்து ரெண்டாவது என்ன அப்படின்னா, பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அது எப்போ கண்டுபிடிச்சது? 1925-26. ஸோ அப்பையும் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணாங்க, எல்லாம் சேர்ந்தது தான். பவுலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவர் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்டர்னுடைய அசிஸ்டன்ட் மேக்ஸ் பான், பவுலி, எல்லாரும் ஒரே குரூப், சோமர்ஃபீல்ட்ஸில் ஒரே குரூப். ஸோ அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ உலன்பர்க் அண்ட் கவுல்ட்ஸ்மித் தான் வந்து கிளியர் கட்டாக வந்து எலக்ட்ரான் ஹேஸ் அன் அடிஷனல் ப்ராப்பர்ட்டி, இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி, which has a spin angular momentum ms. அதுக்கு முன்னாடி நம்ம ml பார்த்துருக்கோம். ஓகே. இப்போ வந்து இன்ட்ரின்சிக் ஆங்குலர் மொமெண்டம் ms வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அந்த 2 பேர், உலன்பர்க் அண்ட் கவுல்ட்ஸ்மித். இவங்க 2 பேர் யாருடைய ஸ்டூடெண்ட்ஸ்? 2 பேரும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏர்ன் ஃபர்ஸ்ட் உடைய ஸ்டூடெண்ட்ஸ். ஏர்ன் ஃபர்ஸ்ட், பவுல் ஏர்ன் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க 2 பேர், இவங்க 2 பேர் அவருடைய ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்பின் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல் such as proton, neutron and electrons. So spin is a vector quantity. It has a magnitude as well as the direction. என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஸ்பின் இஸ் a vector quantity with a dimension of angular momentum. நம்ம வந்து கிளாசிக்கல் இந்த ஆங்குலர் மொமெண்டத்துக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குதோ அதே ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து ஸ்பின்னுக்கு இருக்கும். ஓகே. இந்த கிளாசிக்கல் அனலாக் இஸ் ஆங்குலர் மொமெண்டம் தான் ரொட்டேட்டிங் ரிஜிட் பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிளாசிக்கல் அனலாக் வந்து இப்போ இது வந்து ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்க, ரவுண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இதை வந்து ஸ்பின் அப் பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது அதனுடைய மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஆப்போசிட்டில் ரொட்டேட் ஆகும்போது மேக்னெட்டிக் மொமெண்ட் எங்கே இருக்கும்? கீழே இருக்கும். இதுதான் கிளாசிக்கல் அனலாக். உண்மையிலே வந்து எலக்ட்ரான் வந்து ஸ்பின் ஆகுதா? கிளாசிக்கல் பார்ட் மாதிரி இருக்கா? இல்லை. நம்ம ஏற்கனவே தெரியும், எலக்ட்ரான் வந்து இட்ஸ் அ வேவ், எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட். எலக்ட்ரான் வந்து எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட், வேவ் மாதிரி. வேவ்க்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குமா? இந்த மாதிரி ஸ்பின்னிங் ப்ராப்பர்ட்டி இருக்குமா? இல்லை. எலக்ட்ரான் வந்து இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சுற்ற முடியாது. பட் இட்ஸ் இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி. எலக்ட்ரான் ஹேஸ் ஸ்பின், இட்ஸ் அன் இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி. இப்போ அதுக்கடுத்து லேட்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வேல்யூஸ், ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சாங்க. அந்த கண்டுபிடிச்ச வேல்யூ பார்த்தீங்கன்னா h/2 அண்ட் -h/2. இது யார் கண்டுபிடிச்சா? h/2 -h/2. இது வந்து பால் டிராக். அதே 1926க்கு பின்னாடி, எல்லாமே வந்து 26 பின்னாடி, 26ல் வந்து ஷ்ராடின்ஜர் வேவ் ஈக்குவேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 மாடல்ஸ் வந்து 1926ல் 4 பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ். இப்போ அவர் வந்து சில மாடலில் வந்து ரிலேட்டிவிட்டி, ஐன்ஸ்டீனுடைய ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிஸ், அந்த தியரி எடுத்து அவர் வந்து குவாண்டம் தியரியில் இன்சர்ட் பண்ணுறாரு. ஆன்சர் வரல. ஸோ சரியான ஆன்சர் வரல. அப்போ என்ன பண்ணுறாரு, பால் டிராக் வந்து அதை வந்து வேறு மாதிரி பண்ணி அவருடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி h/2 அண்ட் -h/2 கிடச்சிச்சு. ஸோ ஸ்பின் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வேல்யூஸ் வந்து h/2. பல சமயத்தில் நம்ம வந்து 1/2 -1/2 சொல்லுவோம். ஆக்சுவலாக இது h/2 அண்ட் -h/2. சரியா? The spin is measured in the unit of h bar. Very important one more question. The characteristics values are referred as plus of and minus of. It is termed as quantum numbers s equal to 1/2 and further quantum numbers on the ms. அதனுடைய values பார்த்தீங்க அப்படின்னா s equal to plus or minus 1/2. It is associated with the component s angular momentum in a fixed direction. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறீங்களோ அதுதான் ஸ்பின்னுடைய டைரக்ஷன். ஓகே, அதுதான் ஸ்பின்னுடைய ms. The experimental evidence for existence of electron spin is given by Stern and Gerlach. ஸோ இதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ஃபிகர் வந்து அடுத்து இருக்கு. ஓகே, famous experiment in the year 1922, a beam of silver atom. ஸோ இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம வந்து அடுத்து பார்ப்போம். A beam of silver atom was found to split up into
2 beams after passing through the magnetic field as shown in figure 8.2. இப்போ 1922 ஓகே, நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்டர்ன் வந்து he was a chemist, பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவருடைய போலன்காரு ஜீஸ் ஃபேமிலி, அவர் வந்து எல்லாமே வந்து கெமிஸ்ட்ரியில் படித்து முடிச்சு பிஹெச்டி படித்து முடிச்சிட்டார். படித்து முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அப்போ தான் வந்து குவாண்டம் தியரி வந்து ஐன்ஸ்டீன் வந்து ஒவ்வொரு காலேஜுக்காக போய் டாக் கொடுக்க ஆரம்பித்தார். ஒவ்வொரு காலேஜாக பக்கத்தில் ஜெர்மன், போலண்ட் இந்த மாதிரி வந்து பக்கத்தில் வந்து டாக் கொடுக்க ஆரம்பித்தார். இவர் ஸ்டர்ன் வந்து இவர் ஸோ இன்ட்ரெஸ்டட், ஐன்ஸ்டீன் பேசுகிறாரு, அவருடைய டாக் கூட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து அந்த கான்ஃபரன்ஸில், செமினாரில், கிளாஸில் போய் உட்காந்துக்குருவார். ஸோ அட்ராக்டட். கிளாஸில் உட்காந்து ஒன்று ஒன்றா லேர்ன் பண்ணி ஐன்ஸ்டீன் வந்து மொத்த குவாண்டம் தியரியும் கண்டுபிடிச்சிட்டார், லேர்ன் பண்ணிட்டார். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் குவாண்டம் தியரி நல்லா தரவாக்கிட்டார். அதுக்கடுத்து என்ன பண்ணார் அப்படின்னா, he went to ஜெர்மன், யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ராங்க்ஃபர்ட், ஜெர்மன் போனார். ஜெர்மனில் போய் மேக்ஸ் பான் கீழே வந்து அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணார். இவர் வந்து தியரிட்டிக்கல் ஒர்க், தியரிட்டிஷியன் தான். ஸ்டர்ன் வந்து தியரிட்டிஷியன். ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் போய் யார் கீழே ஜாயின் பண்ணார், மேக்ஸ் பான் கீழே வந்து ஜாயின் பண்ணார். சோமர்ஃபீல்டு, மேக்ஸ் பான் எல்லாமே வந்து ஒரே குரூப்பில் இருந்தாங்க. சோமர்ஃபீல்டு கீழே தான் பவுலி, மேக்ஸ் பான் எல்லாமே ஒரே மாதிரி. ஏசன்பர்க் கொஞ்ச நாள் இருந்து திருப்பி போனது, சரியா? ஸோ எல்லாமே ஒரே குரூப். ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அசிஸ்டண்டாக இருந்து இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து, தியரிட்டிக்கல் ஐடியாஸ் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, மெயினான ஐடியா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீல்ஸ் போர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஆட்டத்தை கொண்டு போய் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது இந்த டைரக்ஷன் இஸ் குவான்டைஸ்ட், இதை வந்து வெரிஃபை பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். அருமையான பாயிண்ட். சரி, எப்படி பண்ணுறது? அவர் வந்து தியரிட்டிக்கலாக வந்து சொல்லிட்டாரு, இந்த இது உண்மையா இல்லையான்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறதுக்கு. அப்போ தான் வந்து அவருடைய ஃப்ரெண்டு வந்து கெர்லாக் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் தி ஆட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன அப்பேரட்டஸ் பண்ணி வச்சுருந்துருக்காரு. அந்த அப்பேரட்டஸ் எவ்வளோ லென்த் இருக்கும் தெரியுமா? இந்த அளவு தான் இருக்கும். ஒரு ஃபவுண்டன் பென் அளவு தான் வந்து அந்த அப்பேரட்டஸ், டோட்டல் அப்பேரட்டஸே இருக்கும். நான் அடுத்து பார்ப்போம். ஸோ அவர் கெர்லாக்கோட சேர்ந்துட்டார். கெர்லாக் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் த ஆட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ கெர்லாக்கும் இப்போ வந்து ஸ்டர்னும் வந்து ஒன்றா சேர்ந்துட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த ஐடியாஸ்லாம் சொல்லும்போது, சரி நம்ம பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக வந்து 120 வருஷத்துக்கு முன்னாடி 1922 February 7th அப்போ வந்து ஸ்டர்ன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, யூனிவர்சிட்டி ஃப்ராங்க்ஃபர்ட்டில் வந்து அவருக்கு வந்து ப்ரொஃபஸர்ஷிப் கொடுக்குறதுனால அந்த இன்டர்வியூக்கு போயிட்டார். கெர்லாக்ட்ட ஐடியா சொல்லிட்டு போயிட்டார். கெர்லாக் வந்து கேரிட் அவுட் தி எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாக வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஓவர் நைட் வந்து கேரி அவுட் பண்ணார். அவருடைய அப்பரேட்டஸ் பாருங்கள், இதுதான் அவருடைய அப்பரேட்டஸ். ஓகே, என்ன அப்பரேட்டஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதை முதல்ல பார்ப்போம். சில்வர் பீம், ஒரு சில்வர் பீமை வந்து ஒரு சில்வர் ஆட்டத்தை வந்து வேப்பரைஸ் பண்ணுறாங்க, ஒரு அவனில் வச்சு வேப்பரைஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா more than 1000 degreesல வந்து வேப்பரைஸ் ஆயிரும். சில்வர் ஆட்டம் வந்து more than 1000 degrees வேப்பரைஸ் ஆயிடுது. ஸோ வேப்பரைஸ் ஆகிறது ஃபுல்லாக ஆட்டம்ஸாக இருக்குது. அந்த ஆட்டம்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பிரிட் வழியாக அனுப்புகிறாங்க. ஓகே, இந்த ஆட்டத்தை கொண்டு போய் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்பிரிட் வழியாக அனுப்புகிறாங்க. இந்த கெர்லாக் என்ன பண்ணார் அப்படின்னா, ஓவர் நைட்டில் ஸ்பிரிட் வழியாக அனுப்பும்போது அவருக்கு ரிசல்ட்டு சரியாக கிடைக்கல. அந்த ஸ்பிரிட்டை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹோல் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, 2 ஹோல்ஸ் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் ஐடியா. அப்போ பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி கிளியராக இருக்குது. ஸோ முதல்ல வந்து ஸ்பிரிட்டை ட்ரை பண்ணியிருக்காங்க, ஹோல் நைட் பண்ணிவிட்டு ஸ்பிரிட் வழியாக அனுப்பியிருக்காங்க. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, 2 பக்கம் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்ஹோமோஜினியஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஹோமோஜினியஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணலை. என்ன ரீசன்? 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து சில்வர் ஆட்டம் வந்து நியூட்ரல் ஆட்டம், 47 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 47 எலக்ட்ரான்ஸ்னா 47 ப்ரோட்டான்ஸ் இருக்கும். ஸோ 2 ஈக்குவல் நம்பராக இருக்கிறதுனால சில்வர் ஆட்டம் வந்து இட்ஸ் அ நியூட்ரல் ஆட்டம். ஸோ அவங்க 2 பேரும் என்ன கெஸ் பண்ணாங்க அப்படின்னா, நியூட்ரல் ஆட்டத்தை அனுப்புவோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு டிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையான்னு வந்து பார்ப்போம். இது நியூட்ரலாக இருந்துச்சு அப்படின்னா எங்கள் நேரம் எங்கே போகும், டிஃப்ளெக்டாக ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக நேராக போயிடும். சரியா? இப்போ நீல்ஸ் போர் சொன்னபடி வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் வந்து குவான்டைஸ் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்ணி தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க. சில்வர் ஆட்டத்தை, சில்வர் ஆட்டம் 1000 டிகிரிஸில் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வேப்பரைஸ், 1000 டிகிரிஸ் மேலே வந்து வேப்பரைஸ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டில் அப்ளை பண்ணி இன்ஹோமோஜினியஸ், சப்போஸ் ஹோமோஜினியஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபோர்ஸ் ஆஃப் த டைபோல்ஸ் வந்து 2 டைபோல்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுதுன்னா அன்டிஃப்ளெக்டாக போயிடும். அதனால தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்ஹோமோஜினியஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து இன்ஹோமோஜினியஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இப்போ வந்து பீம் ஆஃப் சில்வர் ஆட்டம் வந்து பாஸ் ஆகுது.
பாஸ் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்குது ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா நேராக போகாமல் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி மேலே ஒரு டாட் கீழே ஒரு டாட் கிடைக்குது. இது என்ன பண்ணார், ஓவர் நைட்டில் பண்ணிவிட்டு அவர் தூங்கிட்டார். காலையில் வந்து அந்த ஃபில்ம் இந்த இடத்துல இதுதான் வந்து டிடெக்டர். இந்த ஃபில்ம் எடுத்து டெவலப் பண்ணி பார்த்தாங்க. இதுதான் ஃபில்ம். இதுதான் வந்து உங்களுடைய கால்மீட்டர். இதுதான் வந்து அவன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது சில்வர் ஆட்டம். இதில் போல் ஆஃப் பீசஸ் இருக்குது, மேக்னெட் இருக்குது. சரியா? இதுக்கு அடுத்து டிடெக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் ஃபில்மை வச்சுட்டாங்க. அந்த ஃபில்மில் வந்து உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் கிடச்சி. இது 1922 வந்து எடுத்த ஃபோட்டோ. ஓகே, ஸோ தேங்க்ஸ் டு இன்டர்நெட். ஓகே, நான் இன்டர்நெட்டில் தான் எடுத்திருக்கேன். ஸோ தேங்க்ஸ் டு இன்டர்நெட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேக்னெட் ஃபீல்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணாத போது உங்களுக்கு வந்து பேட்டர்ன் இப்படி கிடைக்குது. மேக்னெட் ஃபீல்டு பண்ண நீங்கள் மேக்னெட் ஃபீல்டு கூட்ட என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒரு லைன் எப்படி ஆகுதுன்னா ஸ்ப்ளிட் ஆகுது. இந்த மாதிரி ஆயிடுது, லிப்பு மாதிரி ஆயிடுது. நெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் லிப் மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து லிப் மாதிரி ஆயிடுது. பாருங்கள், மேக்னெட் ஃபீல்டு நீங்கள் குறைச்சி போது திருப்பி ஒன்றா சேருது. மேக்னெட் ஃபீல்டு கூட்டும் போது இப்படி ஆகுது. இப்படி போகும்போது என்ன ஆகுது, மேக்னெட் ஃபீல்டு நீங்கள் இப்படி அப்ளை பண்ணியிருக்கீங்க. சப்போஸ் வந்து லிப் இப்படி இருந்துச்சு வச்சுங்க, மேக்னெட் ஃபீல்டு மேலே கீழே அப்ளை பண்ணியிருக்கீங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ திஸ் இஸ் அ வே. ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து லைன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் லைன் வந்து இப்படி ஸ்ப்ளிட் ஆகுது. அதனால தான் அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா நம்ம ஜீமன் எஃபெக்ட் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்ப்ளிட் நடக்குது, ஸ்ப்ளிட்டாக இருக்குது. மேக்னெட்டில் அப்ளை பண்ணும்போது டக்குன்னு வந்து ஒரு செட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்லாம் இந்த பக்கம், ஒரு அனதர் செட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த பக்கம் போகுது அப்படின்னு சொல்லி 1922 வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த வெரி நெக்ஸ்ட் டே 8th February 1922, 101 வருஷத்துக்கு முன்னாடி 8th February வந்து உடனே ஒரு டெலகிராம் கொடுக்குறாரு கெர்லாக். என்ன டெலகிராம் கொடுக்குறாரு அப்படின்னா நீல்ஸ் போக்கு கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறேன்னா உங்கள் ஐடியா வந்து கரெக்டான ஐடியா, நீங்கள் சொன்னது வந்து கரெக்ட். ஆக்சுவலாக என்ன பண்ணாங்க, அவர் சொன்னது வந்து வெரிஃபை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க. அவர் என்ன சொன்னார், நீல்ஸ் போர் என்ன சொல்லியிருந்திருக்காரு, டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் குவான்டைஸ்ட். ஒரு ஆட்டத்தை கொண்டு போய் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வைக்கிறீங்க அப்படின்னா டைரக்ஷன் வந்து குவான்டைஸ் சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணார். நீங்கள் ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்ட். ஸோ இது வந்து குவான்டைஸ் ஆயிடுச்சு. ஆனால் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? இப்போ வந்து 1922 கண்டுபிடிச்சாங்க. வெரி நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணாரு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து இவங்க 2 பேருக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நாமினேட் பண்ணுறாரு. ஸோ 2 பேருக்கு நாமினேட் பண்ணுறாங்க. பட் நாமினேஷனும் முடிஞ்சு இவங்க 2 பேருக்கு அப்போ நோபல் பிரைஸ் கிடைக்கல. 23-24 கிடைக்கல. ஏன்னா ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் வரல. அதுக்கடுத்து ஒரு 3-4 இயர்ஸ் கழிச்சு பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் நமக்கு தெரியும். சரியா? ஒரு ஸ்டேட்டில் கொண்டு போய் 2 எலக்ட்ரானை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து இந்த ஐடியாவையும் அப்படி அந்த ஐடியாவும் நம்ம யோசிப்போம். நான் சொன்ன மாதிரி வந்து 47 எலக்ட்ரான்ஸ் 47 ப்ரோட்டான்ஸ் இருக்கு. சரியா? இது நியூட்ரல் ஆட்டம். இதில் 47ல் வந்து 46 எலக்ட்ரான்ஸ் வந்து இன்னர் ஆர்பிட்டில் இருக்கு. எப்படி பிரிப்போம், நம்ம KLMNOவா பிரிப்போம். சரியா? ஸோ பிரிக்கும்போது பாருங்கமே 2, 8, 18, 18, 1 கூட்டி பாருங்க, ஆன்சர் 47 வரும். 2, 8, 18, 18, 18, 18, 36, 36 மொத்தம் 46, 46, 1, 47. சரியா? ஸோ இப்போ இந்த 2, 8, 18, 18 மேஜிக் நம்பர்ஸ் KLMNO வந்து ஹையஸ்ட் ஆர்பிட். சரியா? இப்போ KLMN எல்லாமே வந்து க்ளோஸ்ட் ஆர்பிட். இந்த க்ளோஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம சுத்த முடியுமா? இந்த அளவுக்கு வந்து க்ளோஸ் ஆர்பிட். அதனால் இந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. முதல்ல அவங்க என்ன கெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பரில் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல கெஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே அக்கு ஆணி வேற பார்த்துருக்காங்க. ஸோ க்ளோஸ் ஆர்பிட். அதனால் வந்து 46 எலக்ட்ரான்ஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்குது. அந்த எலக்ட்ரான் வந்து என்ன சொன்னேன் நான், KLMNO 5s எலக்ட்ரான். சரியா? இது பேர் வந்து 5s எலக்ட்ரான். அந்த சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கு. ஸ்டர்ன் கெர்லாக் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 5s எலக்ட்ரானுக்கு வந்து L = 1 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. முதல்ல அவங்க நினைச்சது L = 1, குவாண்டம் நம்பர் 1. அதுதான் ஸ்பிட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஸ்பின் அந்த கான்செப்ட்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 5s எலக்ட்ரானுக்கு வந்து L = 0, ஆங்குலர் மொமெண்டம் கிடையாது. there is no angular momentum for 5s electron. அப்போ ஸ்பின் அந்த ஸ்பிளிட்டிங் வந்து எப்படி நடக்குது? நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அப்படியே ஸ்பிளிட்டிங் கரெக்டாக இருக்கு.
என்ன ரீசனால் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது அந்த அந்த கான்செப்டும் முடிஞ்சு போச்சு. ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் வந்து முடிஞ்சு போச்சு. அப்போ தான் வந்து உல்லன்பெக் அண்ட் கோல்ட்ஸ்மித் வந்து ஒரு ஐடியா சொன்னாங்க, இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்கிறாங்க. இப்போ எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்காங்க. இப்போ நான் சொல்கிற கான்செப்ட் வந்து உல்லன்பெக் கோல்ட்ஸ்மித் கான்செப்ட், பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் ரெண்டும் கரெக்டாக இருக்கும். ஓகே, பேர்டு எலக்ட்ரான்ஸ் 2, 8, 18, 18 இதெல்லாமே என்னது? பேர்டு எலக்ட்ரான்ஸ். பேர்டு எலக்ட்ரான்ஸ் வந்து அன்டிஃப்ளெக்ட் ஆகி ஸ்ட்ரைட்டாக போயிடும். அன்பேர்டு எலக்ட்ரான் ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கு. அந்த அன்பேர்டு எலக்ட்ரான் வந்து ஸ்பின் அப்பாகவும் இருக்கும், ஸ்பின் டவுனாகவும் இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. பியூட்டிஃபுல் கான்செப்ட். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் நம்மளுக்கு தெரியாது. இது எதில் இருக்கு அப்படின்னா ஸ்பின் அப்பாகவும் இருக்கு, ஸ்பின் டவுனாகவும் இருக்கு. இப்போ எப்போ நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அது வந்து ஸ்பின் அப்பாக மாறும், எப்போ நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அடுத்து ஸ்பின் டவுனாக மாறும். இதுதான் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸோட மெயின் கான்செப்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் இருக்குன்னு, இந்த எலக்ட்ரான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படி போகுது. ஓகே, இந்த எலக்ட்ரான் இப்படி போகும்போது இந்த ஓரியன்டேஷன், ஸ்பின் ஓரியன்டேஷன் இந்த பக்கம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த பக்கம் இருந்துச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் உள்ள போகும்போது இப்படி போயிடும். இப்படி போய் உங்களுக்கு எங்கன்னா உங்களுக்கு மேலே போயிடும். அடுத்த எலக்ட்ரான் வருது, சரியா? அடுத்த எலக்ட்ரான் என்ன நான் சொல்றது வந்து அன்பேர்டு எலக்ட்ரான். பேர்டு எலக்ட்ரான் சொல்லவே இல்லை, அன்பேர்டு எலக்ட்ரான். அன்பேர்டு எலக்ட்ரானுடைய ஓரியன்டேஷன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருந்துச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் போகும்போது என்ன ஆகுது? அப்படியே டக்குன்னு அலைன் ஆகி கீழே போயிடுது. அப்படியே வந்து பாதி எலக்ட்ரான்ஸ் மேலே போயிடுது, பாதி எலக்ட்ரான் கீழே போயிடுது, டிபெண்டிங் ஆன் த ஓரியன்டேஷன் ஆஃப் த ஸ்பின் ஆஃப் தி எலக்ட்ரான். பியூட்டிஃபுல். அதாவது எலக்ட்ரான் வந்து முன்னாடி பார்க்கும்போது சூப்பர் பொசிஷன் ஆஃப் லீனியர் காம்பினேஷன் மேத்தமெட்டிக்ஸில், சூப்பர் பொசிஷன் ஆஃப் தீஸ் டூ ஸ்டேட்ஸ். நீங்கள் மெஷர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு இது போயிடும், அடுத்ததுக்கு வந்துடுது. அப்போ ரெண்டாக வந்து பிரிஞ்சிருக்கு. டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே இருக்குங்க? டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு, சரியா? ஸோ இது பாதி எலக்ட்ரான் மேலே போயிடுது, பாதி எலக்ட்ரான் கீழே இருக்கு. கரெக்டாக பாதி மேலே போயிடுது, பாதி கீழே இருக்கு. ஸோ ஒன்று வந்து ஸ்பின் அப், இன்னொன்று வந்து ஸ்பின் டவுன். ஸோ ஒரு எலக்ட்ரான் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ கான்செப்ட்ஸ், சரியா? சூப்பர் பொசிஷன் ஆஃப் தீஸ் டூ ஸ்டேட்ஸ். ஒன்று ஸ்பின் அப் அண்ட் ஸ்பின் டவுன். ஒன்று பாதி மேலே போயிடுது, பாதி கீழே வருது. அது வந்து மேலே இருக்கிறது 1/2, கீழே இருக்கிறது 1/2. ஸோ 1/2 இது வந்து கீழே இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க? அதை -1/2 பிரிச்சிடறாங்க. இது வந்து டைரக்ஷன் ஆஃப் தி ஃபீல்டு. அதை வந்து இசட்னு எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல எக்ஸ்னு எடுத்துக்கிட்டாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து இசட் டைரக்ஷன். ஸோ இசட் டைரக்ஷன் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும்? ½ and -½ ஓகே, கிளியராக இருக்கா? ஸோ இப்போ ஸ்பின் கான்செப்ட் அப்படியே கொஞ்சமாக வந்துருச்சு. ஸோ ஸ்பின் அப் அண்ட் ஸ்பின் டவுன். ஸோ எலக்ட்ரான் வந்து இட் ஹேஸ் அ சூப்பர் பொசிஷன் ஆஃப் 2 ஸ்டேட்ஸ். நீங்கள் மேக்னெட்டிக் அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா பாதி எலக்ட்ரான் மேலே போயிடுச்சு, பாதி எலக்ட்ரான் வந்து கீழே வந்துடுது. இப்போ தான் வந்து என்ன பண்ணார்? நான் சொன்ன மாதிரி வந்து 1926 ஸ்டார்டிங்கர் வந்து நம்ம ஐன்ஸ்டீனுடைய ஸ்பெஷல் ஆஃப் ரிலேட்டிவிட்டி வந்து அப்ளை பண்ணுறாரு. அப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து கரெக்டாக வரல. பால் டிராக் ஹெல்ப் பண்ணி அவர் வந்து டிரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்சது வந்து h/2 அண்ட் -h/2. ஸோ மேத்தமெட்டிக்காக வந்து நம்ம வந்து h/2 இது வந்து ஸ்பின் கான்செப்ட், -h/2 இதுவும் ஸ்பின் கான்செப்ட். ஸோ ஒன்று வந்து ஸ்பின் அப், அனதர் ஒன்று ஸ்பின் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு மேத்தமெட்டிக்கலாக வந்து டிரைவ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறாங்க. ஸ்பின்னை வந்து நம்ம 3 டைமென்ஷனாக சொல்ல முடியாது, 2 தான் இருக்கு. ஒன்று வந்து அப் அண்ட் டவுன். அப்போ பவுலி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 3 டைமென்ஷன் சொல்ல முடியாதனால 2/2 மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாரு. நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த இதில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் 2/2 மேட்ரிக்ஸ். ஓகே, பவுலிஸ் வந்து 2/2. இதை வச்சு நம்ம 4/4 ரிலேட்டிவிஸ்டிக் கொள்ளும்போது 4/4 மேட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க பின்னாடி. ஸோ பவுலிஸ் எப்படி சொன்னார்னு சொல்லிட்டு அடுத்து பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஐடியா ஆஃப் கான்செப்ட் ஆஃப் ஸ்பின். ஸோ 1922 வந்து கண்டுபிடிச்சாலும் ப்ராப்பர் எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னா 1926 வந்து உல்லன்பெக் அண்ட் கோல்ட்ஸ்மித் தான் கொடுத்தாங்க. பட் ரொம்ப நாள் வந்து நாமினேட் பண்ணிட்டே இருந்தாங்க 2 பேரையும். பட் 2 பேருக்கு வந்து நோபல் பிரைஸ் வந்து கிடைக்கல. 1933 வந்து ஸ்டர்ன் என்ன பண்ணார் அப்படின்னா ஜெர்மன்லேயே இருந்துட்டு, he was a Jew நான் சொன்ன மாதிரி. ஸோ ஸ்டர்ன் என்ன பண்ணார் அப்படின்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் தி புரோட்டான், டைபோல் மொமெண்ட் ஆஃப் த புரோட்டான் வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து 1943 வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. ஸ்டர்னுக்கு மட்டும் கொடுத்தாங்க. கெர்லாக் வந்து பண்ணார், மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் பிஸ்மத் பண்ணார். கடைசியில் வந்து அவங்க நாமினேட் பண்ணியிருந்தாங்க, பட் அவர் கிடைக்கல. 1933 வந்து நம்ம ஸ்டர்ன் வந்து பண்ணிட்டு அப்போ வந்து ஹிட்லர் வந்து ஜெர்மனில் பெரிய பவருக்கு வந்துட்டார்.
அதனால் ஜூஸ்லாம் வந்து வெளியே போயிட்டாங்க. அதனால் ஒரு 10 இயர்ஸ் வந்து பேசாமல் 1943 வந்து ஸ்டர்ன் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கிட்டார். ஓகே, ஸோ தட்ஸ் அ ஸ்டோரி. ஸோ இதுதான் அதனுடைய எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி அவன், ஸோ ஸ்லிட்டுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணாங்க, ஒரு ஹோல் ஸ்லிட் யூஸ் பண்ணாங்க. பவர்ஃபுல் இன்டென்சிட்டி நல்லா கரெக்டாக கிடைக்குதுன்னு. ஸோ தே காட் திஸ் எக்ஸ்பிரிமெண்ட். ஓகே, சரியா, உங்களுக்கு கிளியராக இருக்கா? சரி. ஸோ இட் வாஸ் இன்ஃபர்ட் தட் த டிஃப்ளெக்ஷன் வாஸ் டியூ டு, இந்த டிஃப்ளெக்ஷன் நான் சொன்னேன், ஒரு சிங்கிள் வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் காரணம். ஒன்று வந்து ஆப்போசிட்டில், ஒன்று கீழே போகுது, இன்னொன்று வந்து மேலே போகுது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மேக்னெட் டைபோல் ஸ்ட்ரென்த் வந்து EH/2mc, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், யூஜியில் படிச்சிருப்பீங்க. இந்த கான்ட்ரிபியூஷன் டியூ டு ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் 0, ஏன்னா வந்து L = 0. 5s எலக்ட்ரானுக்கு ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் இல்லை. அதனால் வந்து அந்த கான்செப்ட் அடிபட்டு போயிடுது. அப்போ தான் கெஸ் பண்ணாங்க. என்ன கெஸ் பண்ணாங்க, ஸ்பின் வந்து ஒரு இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டினால தான் வந்து டிஃப்ளெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த டிஃப்ளெக்ஷன் ஆஸ் டியூ டு சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பின் மோஷன் 5s எலக்ட்ரான். Thus the spin angular momentum of the electron is equal to h/2. Okay, so இது வந்து பார்த்தீங்கன்னா spin magnetic moment mu is equal to -E/2 m0c 2s. Okay, the electron has a permanent magnetic moment of its own due to spin motion. இது வந்து orbital motion. Okay, the electron circling in an orbit of an electron also gives magnetic moment. This is equal to mu L. இது வந்து mu s, இது mu L. இதனுடைய எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா -E/2 m0c into L. இது வந்து ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட், இது வந்து ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஸ்பேஸ் குவான்டைசேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஓகே, ஸோ ஒரு ஆட்டத்தை கொண்டு போய் நீங்கள் வந்து மேக்னெட்டில் வச்சிங்க அப்படின்னா the direction also is quantized. First point. So spin is quantized. Spin is a vector quantity. கொஞ்சம் முன்னாடி நான் சொன்னேன், வெக்டார் குவான்டிட்டி என்ன இருக்கணும் உங்களுக்கு, வெக்டார் குவான்டிட்டினா மேக்னிடியூட் இருக்கணும், டைரக்ஷன் வரும். இதுதான் மேக்னிடியூட், அதுதான் டைரக்ஷன். அந்த ms தான் டைரக்ஷன். அதனுடைய மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா s × s+1. 1/2 போட்டிங்கன்னா 1/2 மல்டிப்ளை பை 1/2 + 1. ஓகே, ஸோ இது வந்து அடுத்த கான்செப்ட் வந்துடும், எலக்ட்ரான் ஸ்பின் மேட்ரிசஸ் ஃபார் an electron and their properties, electron spin functions. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸில் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்பின்னை வந்து நம்ம வந்து ஆப்ரேட்டர், நான் சொன்ன மாதிரி வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சொன்னேன், ஆங்குலர் மொமெண்டத்துக்கு நீங்கள் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ the same thing should be given for the spin அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ வந்து spin is considered as an operator. The spin is an essentially quantum mechanical property, intrinsic property. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் இல்லை. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் நீங்கள் இமேஜின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பால் எடுத்து ஸ்பின் பண்ணுற மாதிரி. ஆனால் குவாண்டம் மெக்கானிக்ஸில் வந்து எலக்ட்ரான் வந்து நம்ம வந்து ஸ்பின் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, இட் இஸ் an intrinsic property. Spin up and spin down ரெண்டு இருக்கு. Because the magnitude is proportional to h bar. Okay, when h bar is neglected, the effect of spin can also be neglected. h bar neglect பண்ணிட்டீங்கன்னா ஸ்பின் இருக்காது. ஓகே, analog classical angular momentum is expressed by requiring the operators for 3 components of the vector spin to obey the same commutation rules. angular momentumக்கு என்ன commutation rules இருக்கோ அதே commutation rules வந்து for the spin operator. ஓகே, angular momentum என்ன சொல்லுவோம் நம்ம, Lx, Ly, Lz. குவாண்டம் மெக்கானிக்ஸ் 1ல வந்து ஆங்குலர் மொமெண்டம் யூனிட் நடத்தும் போது நம்ம பார்த்துருக்கோம். சரியா, இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா Sx, Sy, Sz. அதில் Lx, Ly, Lz, இதில் வந்து Sx, Sy, Sz. ஸோ Sx, Sy, Sz ஆர் ஸ்பின் ஆப்ரேட்டர்ஸ், காம்பனண்ட் ஆஃப் ஸ்பின்ஸ். ஓகே, என்னென்ன காம்படேஷன் ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்ப்போம். Sx, Sy, commutator in the commutator bracket Sx, Sy equal to Sx, Sy minus Sy, AB minus BA, which is equal to Iz cross Sz. இது எப்படி இந்த ஃபாலோ ஆகுது அப்படின்னா சைக்ளிக் பெர்முடேஷன், நம்ம ஏற்கனவே கிளாஸில் பார்த்துருக்கோம். ஓகே, XY போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், இசட்டில் வரும். YZ போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், ZX போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், ரிவர்ஸில் வந்துச்சுன்னா மைனஸில் வரும். அதே தான் அங்கே என்ன கான்செப்ட் அப்ளை பண்ணுமோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். பாருங்கள், எல்லாமே வந்து உங்களுக்கு சைக்ளிக் பெர்முடேஷனில் இருக்குது. ஒய்க்கு அடுத்து இசட். சரியா, அப்போ ஆன்சர் வந்து எதில் வருது, எக்ஸில் வருது. அதே மாதிரி வந்து இசட் எக்ஸ் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து ஒயில். ஸோ இதுதான் வந்து காம்படேஷன் ரிலேஷன்ஸ் ஃபார் ஸ்பின் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, த கேரக்டரிஸ்டிக்ஸ் வேல்யூஸ் ஆஃப் ஸ்பின் ஆஃப் தி எலக்ட்ரான் வந்து +or - 1/2 +or - h/2 நம்மளுக்கு தெரியாது. அதான் அடுத்ததில் கொடுத்துருக்காங்க +or - h/2. ஸோ யார் இன்ட்ரடியூஸ் பண்ணால், உலன்பர்க் அண்ட் கோல்ட்ஸ்மித். ஸோ இவங்க வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பால் எர்ன்ஃபர்ஸ்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர்.
ஸோ இப்போ வந்து நம்ம we are going to introduce sx, sy, sz introduce பண்ணிட்டோம் சரியா. we are going to introduce Pauli's operators sigma x, sigma y, sigma z operator introduce பண்ண போறோம். எப்படி introduce பண்ண போறோம் அப்படின்னா sx equal to half h bar sigma x, sy equal to half h bar sigma y, sz equal to half h bar sigma z. ஸோ இது வந்து ஆக்சிலரி ஆப்ரேட்டர் சரியா. இது பவுலிஸ் ஸ்பின் மேட்ரிசஸ், இது சாதாரண ஸ்பின் மேட்ரிசஸ். ஓகே, ரெண்டே வந்து இந்த ரிலேஷனில் எழுத போகிறோம். ஸோ the following properties of each sigmas may be noted. என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐகன் வேல்யூ. ரெண்டு இது இருக்குது. ஐகன் வேல்யூ எப்படி இருக்கலாம், உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கலாம், அது -1 இருக்கலாம். ஸோ சிக்மானுடைய ஐகன் வேல்யூ, சிக்மா வந்து பவுலிஸ் மேட்ரிசஸ் 2/2 மேட்ரிஸ், கண்டிப்பாக ரெண்டு ஐகன் வேல்யூ இருக்கும். ஒன்று வந்து ஐகன் வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ளஸ், இன்னொன்று வந்து -1. இப்போ பவுலிஸ் ஸ்பின் மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கொயர் பண்ணுங்க, சிக்மா எக்ஸ் ஸ்கொயர், சிக்மா ஒய் ஸ்கொயர், சிக்மா இசட் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. ஸோ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒரு ஐகன் வேல்யூ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 1. சிக்மா இதை -1 ஸ்கொயர் பண்ணாலும் ஆன்சர் வந்து 1 வருது. அப்போ சிக்மா ஸ்கொயருடைய வேல்யூ எப்பவுமே எப்படி இருக்கணும், 1 மட்டும்தான் இருக்கு. சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய், சிக்மா இசட் வந்து +1 and -1 ஐகன் வேல்யூ. ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா ஐகன் வேல்யூ வந்து 1. முக்கியமான 1 மார்க் கேள்வி புரியுதா. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 1 தான் வருது. அப்போ ஐகன் வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் தி ஆக்சிலரி ஆப்ரேட்டர் வந்து 1 சரியா. வெறும் ஐகன் வேல்யூ ஆஃப் தி ஆப்ரேட்டர் வந்து +1 and -1. ஸோ இதோட டிஃபரன்ஷியேட்.